தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/9/2023 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், இரவு 6:44 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அதனால தான் தினத்தந்தியில் கூட வெற்றி நிச்சயங்கிற தலைப்பில் சில நிகழ்வுகள் நடத்துகிறாங்க. பொதுவாக வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு வேணும்னு தான் அந்த சொல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிங்கிறதுல நடுவில் உள்ள ஒரு மெய்யெழுத்தை எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? வெறின்னு வரும். ஆக வெற்றியை பெறுவதிலே நாம் வெறியாக இருக்க வேண்டும். வெறினா ரொம்ப வெறிங்கிற அர்த்தம் இல்லை, குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படி குறிக்கோளாக இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணுமா? அப்படி வெற்றிக்கு வழிகாட்டுகின்ற ஒரு 8 கருத்துக்களை பற்றி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னா என்ன செய்யணும்? பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள். நிறைய சில பேர் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் கூட சில பேர் பேசுவாங்க. பேசுவதற்கு முன்னாலே மற்றவர்கள் பேசுவதை நம்ம கேட்கணுமா? அவர்கள் எப்படி பேசுகிறாங்க, இடமறிந்து பேச வேண்டும். சில இடங்களில் பேசாமல் இருந்தால் கூட பெருமையாக இருக்குமா? ஆகையினாலே பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள். சரி, எழுதுவதற்கு முன்னால் யோசியுங்கள். யோசிக்காமல் எழுதிடக்கூடாது. சில பேர் எழுதிடுவாங்க, எழுதினதுக்கு பிறகு அது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். ஆகையினாலே எழுதுவதற்கு முன்னால் யோசியுங்கள். சரி, குடும்பத்தில் செலவழிப்பதற்கு முன்னால் என்ன செய்யணும்? பொருள் ஈட்ட வேண்டும். வரவறிந்து செலவு செய்ய வேண்டும். அதனால் பொருள் ஈட்டிய பின்னாலே தான் செலவை பற்றி யோசிக்கணுமா? செலவழிப்பதற்கு முன்னால் பொருள் ஈட்டுங்கள். முதலீடு செய்வதற்கு முன்னால் ஆராயுங்கள். ஒரு தொழிலில் முதலீடு செய்ய போகிறோம். ஐயா, இந்த தொழில் நான் செய்ய போகிறேன் அப்படிம்பார் ஒருத்தர். சரி, அதுக்கான தேவையான முதலீடு இருக்கான்னா, முதலீடெல்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன், எனக்கு இத்தனை லட்சம் தேரும் அப்படிம்பார். ஆனால் அந்த தொழிலை பற்றியே அவர் சிந்திச்சிருக்க மாட்டார். அவருக்கு தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழி. அந்த அடிப்படையில் முதலீடு நீங்கள் செய்கிறீங்களா? செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற முதலீடு பொருத்தமானது தானா? இதனால் இதற்கு மேலும் வருமானம் வருமா, லாபம் கிடைக்குமா என்று நம்ம ஆராயணுமா? அதுக்கப்புறம் யாரையாவது நம்ம குறை சொல்ல போகிறோம் அப்படின்னா, குறை கூறுவதற்கு முன்னால் பொறுத்திருங்கள். எடுத்தோன்னே குறை சொல்லிடக்கூடாது. அவங்க எதுக்காக சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்கன்னு மற்றவர்களை பற்றி கேட்டு அதன் பிறகு இருக்கணும். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். வழிபாடு செய்வதற்கு முன்னால் மனதை ஒருமைப்படுத்துங்கள்ங்கிறார். இதுதான் அருமையான வரி. எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், வீட்டில் கும்பிடுறோம், சாமி அறைக்குள்ளே கும்பிடுறோம். ஆனால் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற போதே இன்றைக்கி சாயந்தரத்துக்கு அங்கே போகணும், நாளைக்கு அங்கே கொடுக்கணும், இந்த வாங்கின கடனை கொடுக்கணும், அலுவலகத்தில் இப்படி ஒரு பணி பாக்கி இருக்குது, பால்காரர் வந்துடுவார், பணம் கொடுக்கணும், மோருக்கு பணம் கொடுக்கணும், இப்படியெல்லாம் பல சிந்தனைகளுக்கு மத்தியில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது வழிபாடாக இல்லை. ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டுமா? வழிபாடு செய்கிறதுக்கு கோயிலுக்குள்ளே வந்துட்டீங்களா? சில பேர் செல்ல கோயிலுக்குள்ளே பேசுகிறாங்க. இந்த மணி அடித்த உடனே மற்றவர்களுடைய கவனத்தையும் அது சிதற வச்சிடும். கவனச்சிதறல் இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தி வைத்து வழிபாடு செய்யணுமா? வழிபாடு செய்வதற்கு முன்னால் மனதை ஒருமைப்படுத்துங்கள். அதற்கடுத்து 7வது, எதையும் கைவிடுவதற்கு முன்னால் முயன்று பாருங்கள். பலமுறை சில பேர் முயற்சி பண்ணி சரியாகலைன்னு கைவிட்டுருவாங்க. இருந்தாலும் கூட முயன்று பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் முயன்றால் முடியாதது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு பணி ஓய்வு பெறுவதற்கு முன்னால் யோசியுங்கள். எல்லாருக்குமே வேலையில் ரிட்டையர்டுன்னு வந்துடுது. 60 வயசு வந்தால் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதற்கு பின்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த நமக்கு தரக்கூடிய அந்த பெனிஃபிட் ஃபண்ட் அது மாதிரி வரக்கூடிய பணத்தை வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுமா, இல்லை மீண்டும் வேலையில் சேரலாமா, இல்லை தொழில் செய்வதற்கு நம்முடைய ஜாதகம் ஏற்றதாக இருக்காங்கிறதெல்லாம் பணி ஓய்வு பெறுவதற்கு ஓராண்டுக்கு முன்னாலேயே சிந்திச்சிடணும். இப்படி எதையுமே நாம் சிந்தித்து செய்தால் நம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று களைப்பை மறந்து உழைப்பில் ஈடுபடுகின்ற நாள். இன்று காசு பண புழக்கம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். 2ஆம் இடம் எனப்படுகின்ற வாக்கு, தனம், குடும்பத்தை குறிக்கின்ற இடமான அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். சௌகரியமான வாழ்க்கை, கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். உத்தியோகத்தில் கூட ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவரை சனி பகவான் பார்க்கின்றார். சனியும் சொந்த வீட்டிலிருந்து பார்க்கின்றார். எனவே ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதில் நீடிக்கலாமா அல்லது இதை விட்டு வேறு இடத்திற்கு செல்லலாமா, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்றெல்லாம் பல வகையான சிந்தனைகள் மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. எனவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இன்று கிழமை வெள்ளி என்பதால்
உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதாலும் இன்று அம்பிகையை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 2ஆம் இடத்திலே சுக்கிரன். விரையாதிபதி 2இல் இருந்தால் விரயங்கள் அதிகரிக்கும். வருமானம் ஒருபுறம் வந்தால் இருமடங்காக செலவுகள் ஆகலாம். வீண் விரயமும் உண்டு, வீடு சம்பந்தப்பட்ட விரயமும் உண்டு. எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. வரவு வருவதற்கு முன்னதாகவே செலவு காத்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் சனி இருக்கிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பது பழமொழி. எனவே எந்த ஒரு புது முயற்சி செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு செய்வது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 1:07 வரை சந்திராஷ்டமம். எனவே மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். காலை நேரத்திலே சலசலப்பு, மாலை நேரத்திலே கலகலப்பு என்ற நிலை உருவாகலாம். காலையில் உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது உதவி செய்ய போனால் அது உபத்திரவமாக முடியும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலைப்பளுவை கூடுதலாக சுமத்துவார்கள். எனவே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 1:07க்கு மேல் சந்திராஷ்டமம். இன்று காலையில் ஏதாவது புது முயற்சி செய்வதாக இருந்தால் நீங்கள் செய்துவிடலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பமும் ஏற்படும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் குறையும். வீண் விரயங்களும் அதிகரிக்கலாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இயலும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், அஷ்டமத்தில் வியாழன். மன நிம்மதி எள்ளளவுக்கு கூட இருக்காது. இன்று உங்களுக்கு எதை நீங்கள் தொட்டாலும் அதில் தோல்விதான் என்ற நிலை உருவாகலாம். இருந்தாலும் உங்களுக்கு மனக்கலக்கம் வேண்டாம். பொதுவாக கிரகநிலைகள் இப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அதிகாலையில் தெரிந்து கொண்டால் இனி இன்று முழுவதும் நீங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்கக்கூடாது. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாவிட்டாலும் கூட காரியங்கள் முடிய வேண்டுமானால் கடவுள் வழிபாடு உங்களுக்கு தேவை. அந்த அடிப்படையில் ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. எதை நீங்கள் செய்தாலும் திருப்தியாக இருக்காது. மனக்கலக்கங்கள் கூடும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. கவனச்சிதறல்கள் ஏற்படும். வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். ஜென்மக்கேதுவாக இருப்பதால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதனும் சுக்கிரன் என்பதால் இன்று அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் கூட உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தால் அதனால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 12ல் கேது. ஆன்மீக பயணங்கள் உண்டு. இன்று புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். விஐபிக்கள் உங்கள் வீடு தேடி வரலாம். விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வருமான பற்றாக்குறை அகலும். அது மட்டுமல்ல, 3இல் சனி இருப்பதால் பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு 2லே சனி. இப்பொழுது மீண்டும் 7.5 சனி வந்துவிட்டது. ஏனென்றால் வக்ர இயக்கத்தில் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். இப்படி வருகின்ற பொழுது குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற வேண்டும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய சூழலும் உண்டு. எனவே சுப விரயங்களை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். அதே நேரத்தில் இன்று வாகன தொல்லைகளால் வாட்டமும் காண நேரிடும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு மிக 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 கவனம் செலுத்த வேண்டிய நாள். அஷ்டமத்தில் சூரியன் அடியெடுத்து வைத்திருக்கிறார். பொதுவாகவே ஆவணி மாதம் என்றாலே ஒரு மாதம் முழுவதும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் தான் உங்களுக்கு இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையுமே ஆராய்ந்து செய்ய வேண்டும். எதை செய்தாலும் குடும்ப உறுப்பினர்களை கலந்து கொண்டு செய்ய வேண்டும். தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட இயலாது. மற்றவர்களை சார்ந்துதான் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் பயணங்கள் இருந்தால் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எதற்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கு முன் சிந்தியுங்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டால் படித்து பார்த்து போடுவது நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 1:07 வரை சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே பகல் 1:07 வரை 6க்கு அதிபதி இருப்பதனாலே உத்தியோகத்திலே முன்னேற்றம் உண்டு. உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள்.
கேட்ட இடத்திற்கு இடமாறுதல்கள் கிடைக்கலாம். வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுக்க நல்ல வாய்ப்புகள் வரும். பொதுவாகவே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 1:07 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி, புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி உங்கள் ராசிக்குள் வருகிறார். எனவே மதியத்திற்கு மேல் பிள்ளைகளால் ஒரு பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனை தீரும் என்பது மட்டுமல்ல, பிள்ளைகளின் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தெரியும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்த நல்ல தகவல் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு வருமான பற்றாக்குறை அகலும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.